இவர் மறுபடியும் சிந்திப்பார். இவ்வளோ பணம், இவ்வளோ அந்தஸ்து, அதிகாரம், ஆள் பலம், அரசியல் பலம் எல்லாமே இருக்குது. என் மனைவிக்கு வந்து ஏசி போடாமல், என் மனைவி ஏசி போடாமல் தூங்குறான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. என் மனைவிக்கு ப்ரெஷருக்கு சுகர் இருக்குன்றது இன்றைக்கி தான் தெரியுது. இது என்னடா வாழ்க்கை? நம்ம பசங்க இருக்காங்க 2 பேர், 2 பேரும் நம்ம கூட தான் தொழிலில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது ஒன்றும் ஒரு விஷயம், அவங்க பிறந்தநாள் ஞாபகம் இல்லை, பொண்டாட்டியோட பிறந்தநாள் ஞாபகம் இல்லை, திருமண நாள் ஞாபகம் இல்லை, பேரம்பேத்திகளுடைய பிறந்தநாள் வந்து சமீபத்தில் போனது ஞாபகம் இருக்குது. ஆனால் அது வந்து கொண்டாட்டமாக இருந்தாலும் அது ஞாபகம் இருக்குது, ஆனால் தேதி ஞாபகம் இல்லை. என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம்? பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணாமல், மனைவியோட நேரம் செலவு பண்ணாமல், பணம் பணம் பணம்னு 24 மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 48 மணி நேரம் உழைச்சிருக்கோம். ஆனால் அந்த உழைப்பால் வந்து நம்ம என்னத்தை சாதித்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பார். நிறைவாக என்ன பண்ணுவார்னா, இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு நிறைவாக என்ன சொல்லுவார்னா, இனிமேல் நமக்கு அந்த வேலைக்கு போக வேண்டாம், பிள்ளைகள்கிட்ட முழுசாக கொடுத்துட்டு இனிமேல் நானும் மனைவியும் கொஞ்சம் கோவில்கள் போனோம், கொஞ்சம் மலை வாசஸ்தலங்கள் போனோம், நிறைய உலக நாடுகள் போனோம். மனைவியை கூட்டு போயிருக்கார் சில உலக நாடுகளுக்கு. அதெல்லாம் இவர் பிஸ்னஸுக்கு போவார், அவங்க ரூமில் இருப்பாங்க. பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே இவரும் மனைவியும் கிளம்பி வந்திருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து மகிழ்ச்சிக்காக ஒரு பயணம் பண்ணணும், ப்ளஷர் ட்ரிப்பாக இருக்கணும், உலகம் முழுக்க சுற்றணும், க்ரூயிஸில் போகணும், சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகணுன்ற அளவுக்கு அவர் சிந்தித்த உடனே சரி நம்ம தூங்குவோம், நாளைக்கு நல்ல முடிவு எடுத்துருவோம், நாளைக்கு காலையில் அதை சொல்லிவிடுவோம் எல்லோரையும் கூப்பிட்டுன்னு சொல்லிவிட்டு தூங்க எத்தனைத்த போது ஒரு ரூமுக்குள்ளே இன்னொரு உருவம் தென்படும். நம்ம கதவு பூட்டிட்டு தான் வந்து எப்படி ஒரு உருவம் வந்து சேர் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னொன்னே அப்போ தான் அந்த உருவம் சொல்லுவோம். இவர் ஒரு மாதிரி அதிர்ந்து போய் பார்க்கும்போது, நான் தான் மரண தேவதை, உன்னை நான் கூட்டுட்டு போக வந்திருக்கேன், என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கான மரண தேதி அறிவிச்சாச்சு, நீ இன்னும் வந்து ஒரு 5 நிமிடத்தில் நீ என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, 5 நிமிடத்தில் நீ உன்னோட உயிர் உன் கையில் இருக்காது, அதை எடுத்துகிட்டு நான் போகணும், வேறு வேலைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது இவர் ரொம்ப கெஞ்சி கூத்தாடுவார். என்னோடய வாழ்க்கையில் நான் என்னை உணர்ந்த தருணம் இது தான், தயவுசெய்து எனக்காக ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள் எல்லோரும் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும், எனக்கு பிடிச்ச உணவை உண்ணணும், பிடிச்ச விஷயங்களை என் மனைவிக்கிட்ட கேட்டு அதை நான் பண்ணணும், இது வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டேன், அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க மரண தேவதை. உனக்கான நேரம் வந்தாச்சு, அவ்வளோதான், நீ வந்து தான் ஆகணும். அப்போ அவர் கேட்பார், சரி நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கொடுக்கல, ஒரு நாள் கொடுக்கல, 1 மணி நேரமாவது கொடுங்க, நான் வந்து என் மனைவிக்கிட்டையாவது சில விஷயங்கள் பேசிட்டு வந்துடும்போது அந்த மரண தேவதை முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைவாக அழுது, பயங்கரமாக அழுது, கண்ணீர் அப்படியே தாரையாக கொட்டும். அந்த கண்ணீரோட அந்த மரண தேவதை காலை பிடிச்சி கேட்பார், தயவுசெய்து நான் இது எனக்காக கேட்கல, இது இந்த உலகத்துக்காக கேட்குறேன், எனக்கு 1 நிமிடம் கொடுங்க, அது போதும், அதுக்கப்புறம் என் உயிரை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே சரி 1 நிமிடம் தானே, சரி எடுத்துக்கோ, 5 நிமிஷத்தில் உன் உயிர் எடுக்கணும், 1 நிமிஷம் தானே, அப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு கடிதம் எழுத போகிறேன் இந்த உலகிற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை வந்து எழுதுவார். அவர் என்ன எழுதினார்னா, உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள். என்னுடைய அத்தனை சொத்துக்களை ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக 1 மணி நேரத்தை, 2 நாளை, 1 நாளை, 1 மணி நேரத்தை கூட என்னால் வாங்க முடியவில்லை. இது ஒரு பாடம். எனவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, கொண்டாடுவதற்கு அப்படின்னு சொல்லி எழுதும்போது, அப்போ யாரோ வந்து கதவு தட்டுவாங்க, டமால் 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 தட்டுவாங்க. அந்த சத்தம் கேட்டவுடனே இவர் உடனே எழுந்து திடுக்கிட்டு கண் விழிக்கிறாரு. அப்போ விடிந்து வெகு நேரமாக இருக்கும் போல் இருக்கு. அவர் எழுந்து போய் கதவை திறந்த உடனே பணியால் தான் வெளியே நின்றுட்டுருப்பார். ஐயா ரொம்ப நேரமாக கதவை தட்டுறேங்க, நீங்கள் திறக்கலை, பயந்துட்டேன் நான், அதான் கொஞ்சம் பலமாக தட்டிட்டேன், மன்னிச்சுங்க ஐயான்னு சொல்லுவாங்க.
அப்புறம் அவசரமாக அவர் தன்னோட பெட்டுக்கு அங்கே போய் அங்கே இருக்க மேஜையை பார்த்தார். அங்கே அவர் எழுதிய அந்த எந்த ஒரு கடிதமும் குறிப்பும் இல்லை. பேனாவும் எழுதப்படாத வெள்ளைத்தாள்கள் தான் அந்த மேஜையில் இருந்திருக்கு. அப்போ வாழ்க்கையில் எதை இழக்கக்கூடாது, அது ஒரு கனவு அவருக்கு வந்தது. எதை இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். யதார்த்தம் சொல்லும் கதை அதுதான். நேற்று என்பது போய்விட்டது. நேற்று என்பது போய்விட்டது. நாளை இனிமேல் தான் வர வேண்டும். நமக்கு இருப்பது இன்றைக்கு மட்டும்தான். நாளை வரும். நேற்று போயிடுச்சு. அப்போ இருப்பது இன்றைக்கு மட்டும்தான். அப்போது நாம் அதை வாழ்ந்து பார்ப்போம். ஒரு மனிதன் பிறந்தான். அவன் அவனை பொறுத்த வரைக்கும் பிறந்தான், அவன் வளர்ந்தான் அப்படின்ற போது ஒவ்வொரு பிறந்த நாளும் அவனுக்கு வரும்போது அவனுக்கு என்ன அது கொண்டாடுறதுக்கான விஷயம் அல்ல. அவன் ஒவ்வொரு வருடம் அவன் பிறந்தநாளை கொண்டாடும் போது மூப்படைந்து விட்டான் என்பதை உணர்த்தும் நாள் தான் அது. அவன் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அதுக்கான டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சு, இயர்ஸ் கம்மியாச்சு, வருஷம் கம்மியாச்சுன்றது உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய நாள் தான் ஒவ்வொருடைய பிறந்த நாளும். அதனால் தயவுசெய்து நாம் இப்போ இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். என்னென்னா, காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை அப்படின்ற உண்மை தான் அவருக்கு புரிஞ்ச விஷயம். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக, எனக்கும் எடுத்துக்கூடிய விஷயமாக பார்க்குறேன். தயவுசெய்து பணம் ரொம்ப முக்கியம், இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயவுசெய்து உழைப்பு ரொம்ப முக்கியம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயவு கூர்ந்து நான் சொல்கிறேன். ஆகவே பணமும் உழைப்பும் இருந்தால் நல்லது தான். ஆனால் பணத்தை நோக்கிய பிரயாணத்தில் மிகப்பெரிய உழைப்பை நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பிரயாணத்தில் நம்முடைய உறவுகளை கொஞ்சம் அந்த உறவுகளை பேணி காப்பதில், உறவு முறைகளை நம்ம கூட வச்சுப்பதில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். அந்த நேரம் அதுதான் அந்த கதையோடைய சாராம்சம். எத்தனை உங்கள்கிட்ட இப்போ ரிலையன்ஸ் அம்பானி இருக்கார், எலான் மஸ்க் இருக்கார், அதானி இருக்கார், கௌதம் அதானியா, முகேஷ் அம்பானியா, எலான் மஸ்கா, மார்க் ஜுகர்பர்கா, யார் வேணா இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க சொத்தை ஈடாக கொடுத்து ஒரு செகண்டை எக்ஸ்ட்ரா மரண தேவதையிலேருந்து வாங்க முடியாது. அப்போ இதெல்லாம் நத்திங். அப்போது நம்ம இது நத்திங் என்பதுக்காக சம்பாதிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. பணம் அவசியம். சாப்பிட்ணுன்னா பணம் வேணும், ட்ரெஸ்ஸு, மானத்தை மறக்க ட்ரெஸ்ஸு வேணும், பிள்ளைங்களை படிக்க ட்ரெஸ் வேணும், மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும், வெளியில் போகணும் மழையில் வெயில் அப்படின்னா அதுக்கு ஒரு கார் வேணும். எல்லா தேவைகளும் இருக்கும்போது நம்ம பணத்தை நோக்கி பிரயாணப்பட்டு தான் ஆகணும். அந்த பணத்தை நோக்கிய பிரயாணத்தில் தான் நாம் நிறைய தவறுகளை பண்ணுகின்றோம். நமக்கே நமக்கானவர்களையும் நம்ம தொலைச்சிட்டு நம்ம அந்த பிரயாணத்தில் பணத்தை நோக்கி பெரிய உழைப்பை போட்டு பயணப்படுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பது தான் இந்த கதையோட உள்ளார்ந்த அர்த்தம். ஆகவே தயவு செய்து உறவுகளுக்கு கை கொடுங்க, உறவுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான், உனக்கு யாருமே தேவையில்லை, நீ முடிவு எடுத்துடலாம் நீ வாழ்கிற வரைக்கும். ஆனால் செத்தா உன்னை தூக்கிட்டு போக 4 பேராவது வேணும்ல. அந்த 4 பேராவது நல்ல ஆட்களாக சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அந்த வகையில் நாம் இனிமேல் நேரத்தை கொஞ்சம் பிளான்டாக பண்ணுவோம். ஃபார் ஃபேமிலி பண்ணுவோம், ஃபார் சொசைட்டி பண்ணுவோம், ஃபார் நேஷன், தேசத்துக்காக, நாட்டிற்காக, நம்முடைய இடத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்ம நண்பர்களுக்காக அப்படின்னு இனம் பிரித்து வகை பிரித்து அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்துவிடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையை வாழ்வதற்குள்ள கொண்டாடுவதற்கு